ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ரெக்டாங்குலர் கமாண்ட் ரெக்டாங்கிள் எப்படி வரைகிறதுங்கிறத தான் இந்த கமாண்ட் மூலிமா நம்ம பார்க்க போகிறோம். அதை வரைகிறதுக்கு முன்னாடி அந்த கமாண்டுகளில் நம்ம அதை பற்றின ப்ரொசீஜரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி பயனுள்ள வீடியோக்களுக்கும் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரெக்டாங்குலர் கமாண்டை நம்ம வரைகிறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த புல் டவுன் மெனுவில் ரெக்டாங்கிள் அப்படிங்கிற இந்த கமாண்ட் இருக்குது, இந்த டூல் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மவுஸோட இந்த கர்சர் பாயிண்ட்டை வச்சு உங்களுக்கு தேவையான அளவில் அந்த ரெக்டாங்கிளை நீங்கள் வரைய முடியும். இதில் நீங்கள் ஸ்கொயரும் சேர்த்து வரைஞ்சிக்கலாம். இப்போ ஸ்கொயர்னால் 4 பக்கம் ஒரே அளவாக வரணும், அதானே? இதை பாருங்கள், உங்களுக்கு தேவையான அளவில் இதை வரைஞ்சிக்க முடியும். இது ரொம்ப சிம்பிள் கமாண்டு தான். இந்த கமாண்ட் லைனில் போய் நீங்கள் தேவையான அந்த ரெக்டாங்குலர் கமாண்டுக்கு ரெக்டாங்கிளில் டைப் பண்ணுங்கள். ரெக்டாங்கிள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்கள் மவுஸ் பாயிண்டர் அந்த ரெக்டாங்கிளை தான் வரையும். இது மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியாக இந்த ரெக்டாங்கிளையும் ஸ்கொயரையும் வரைகிறதுக்கு இந்த ரெக்டாங்கிள் கமாண்டை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இது நம்ம எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் இதை நம்ம இந்த போல் வரைகிறதுக்கு, என்எஸ் அப்படிங்கிற போல் வரைகிறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சஸ் வரைகிறதுக்கு இந்த கமாண்டை நம்ம அதிகமாக பயன்படுத்த வேண்டியது இருக்கும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.